ஹலோ கைஸ், வெல்கம் டு கைலிஸ் கோட் பேங்க் எக்ஸாம் தமிழ். IOB LBOட ரிசல்ட் வந்துருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு எல்லாமே ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைமாக நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நிறைய ஆஸ்பிரன்ஸ் இருப்பீங்க. இன்ஃபேக்ட் நம்ம கோட்டில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எப்படி இந்த இன்டர்வியூ இருக்கும், என்ன கேட்பாங்க அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு ஆன்சர் தான் இந்த வீடியோவில் இருக்க போது. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய அப்டேட்ஸ் வச்சுருக்கோம். அந்த அப்டேட்ஸ் யாருமே சொல்லுவார். நாமளுமே கிளியர் பண்ண LBOவாக இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இன்புட்ஸ்லாம் கேட்டுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை நாங்கள் மேக் பண்ணுறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க ஒர்க்கிங் நேச்சர் என்ன அப்படின்றமே சொல்ல போகிறேன். எஸ், இந்த வீடியோக்குள்ளே போகலாம். எஸ் போயிடலாம். சார் சொன்ன மாதிரி தான் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கோட் ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா UBA LBO ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அவங்ககிட்ட கேட்டு பேச போகிறோம். ப்ளஸ் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கைட்லி அண்ட் CWG சேர்ந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஆஃப்லைன் இன்டர்வியூ ப்ளஸ் ஆன்லைன் இன்டர்வியூமே இருக்குது. அது வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம். அதை பற்றின அப்டேட்டுமே இதில் இருக்குது. ப்ளஸ் எந்தெந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் மெயினாக கேட்பாங்க, எதெல்லாம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எஸ் சார். எனக்கு வந்து இன்டர்வியூனாலே என்னன்னு தெரியாது, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லேர்ன் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸோ நம்மளோட ஆஃப்லைன் அண்ட் ஆஃப்லைன் ப்ளஸ் ஆன்லைன் மார்க் இன்டர்வியூவில் எதுனாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் என்ரோல் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்தாக இருக்கும். ஸோ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு பேனல் மெம்பர்ஸ். சார் வந்து நம்ம கைட்லி தான், ஓகேவா? நம்ம கைட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவர் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணியிருக்காரு. ஆஃப்லைன் ஆன்லைன்ல 10 இயர்ஸா அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ப்ளஸ் இவங்க எல்லாமே பேங்கர்ஸ், ரிட்டையர்டு பேங்கர்ஸ், பேனல் மெம்பர்ஸுமே. ஸோ இவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேனல் மெம்பர், இதெல்லாம் வந்து எக்ஸ் பேனல் மெம்பர். எஸ். ஸோ இவங்க எல்லாருமே பேனல் மெம்பர்ஸ் தான். ஸோ நல்லா இருக்கும், ஒர்த்தாக இருக்கும். ஆல்ரெடி போன வருஷம் நிறைய எஸ் சார், அதுதான் நிறைய கைடன்ஸ் கொடுப்பாங்க இவங்க சைட்ல இருந்து. லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டக்ட் பண்ண மார்க் இன்டர்வியூட வீடியோஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் பாருங்க. ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதில் என்ரோல் பண்ணி ஒரு மார்க் இன்டர்வியூ வச்சு நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபியர் அப்படின்றது இருக்காது. போல்டாக போய் நாம் பேச முடியும். சரி, அதில் எப்படி என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றதையுமே நான் வந்து காட்டுறேன். ப்ளஸ் வந்து இது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா, இது என்ரோல் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் பிரிண்டட் புக்குமே வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த ஆஃப்லைன் இன்டர்வியூ வரவங்களுக்கு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரியா? அதே மாதிரி ஸ்பெஷலாக ஒரு PDF கொஸ்டின், அதாவது ஆன்லைன் இன்டர்வியூ நீங்கள் ப்ளஸ் ஆஃப்லைன் இன்டர்வியூ ரெண்டும் சேர்ந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அதையுமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ப்ளஸ் 80+ ரெக்கார்டட் வீடியோவும் இதில் ஆட் ஆகும். ஸோ இந்த ஃபியூச்சருக்கு நீங்கள் படிச்சு பார்த்துக்கோங்க. ப்ளஸ் இந்த கோட் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 10% எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் இருக்கும். இந்த ப்ரைஸ்லேருந்து 10% எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட். ஓகேங்களா? 99 மைனஸ் பண்ணிக்கோங்களேன். மைனஸ் பண்ணால் என்ன ப்ரைஸ் வருதோ அந்த ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம கோட் ஸ்டூடெண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ண தேவையே இல்லை. சரியா? கோட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு முழுக்க ஃப்ரீ தான். சரியா? ஸோ நீங்கள் கோட்ல எந்த பேட்ச் என்ரோல் பண்ணியிருந்தீங்க, இந்த பிகினர்ஸ் ரிப்பீட்டர்ஸ் என்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரீ தான். டெஸ்ட் பேட்சாக இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஃப்ரீ தான். ஓகேவா? நீங்கள் கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? எந்த இஷ்யூஸுமே கிடையாது. எஸ். சரி, இப்போ இந்த இன்டர்வியூவில் எப்படி என்ன கேட்பாங்க? ஸோ பேசிக்காக ஒரு பேங்க் இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய விஷயங்கள் தான் மேக்ஸிமம் LBO இன்டர்வியூவில் இருக்கும். அதை தாண்டி என்ன இருக்கும் அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிக் பேங்கோட டேட்டாவை கேட்பாங்க. எஸ் சார். நான் ஒரு டவுட் மாதிரி கேட்குறேன் சார், நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அப்போ இன்னும் உங்களுக்கு சூப்பராக புரியும். எனக்கே ஒரு டவுட் தான். இன்னும் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இருக்கு. நான் வந்து இது வரைக்கும் இன்டர்வியூ அட்டன் பண்ணதில்லை அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ லாஸ்ட் குவார்ட்டர் ரிப்போர்ட்னு இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா IOB ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஓகே, இதை பற்றிலாம் என்ன கொஸ்டின் கேட்பாங்க? இதை பற்றி என்னன்னா, இப்போ லாஸ்ட் குவார்ட்டர், அதாவது நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 4 மாதம், அந்த கேப்ல IOB ஏதாவது ஒரு ப்ராடக்ட் எடுத்து வந்திருக்காங்களா? அதாவது AI சம்பந்தமான ப்ராடக்ட்ஸ் இருக்கா, இல்ல அவங்க ஏதாவது ஆப்ல அப்டேட் பண்ணியிருக்காங்களா, இல்ல வந்து IOB ஒரு நேஷனல் லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சாதனை படைச்சிருக்கா? இப்போ சில பேங்க்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குளோபல் ரேங்கிங்ஸ் வந்திருக்கு, SBI இதெல்லாம். அந்த மாதிரி IOB ஏதாவது வந்திருக்கா? IOBயோட ப்ராஃபிட் என்ன, எப்படி IOB ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி மக்கள் கிட்ட IOB எந்த அளவுக்கு கனெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்ற விஷயத்த நம்ம படிச்சுட்டு போனாலே போதுது. ஸோ இதுதான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் இருக்கும். IOB ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா IOB சம்பந்தமான லோன்ஸாக இருக்கலாம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிரெடிட் கார்ட்ஸாக இருக்கலாம். ஸோ இது வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ரிலேட்டட் கொஸ்டின்னா, நான் என்ன ப்ரொஃபைல், இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஜினியரிங் ப்ரொஃபைலா இதில்? எஸ். ஓகே. நான் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கேனா, இல்லை நான் வந்து வேற ஏதாவது காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டா? ஸோ அந்த ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எப்படி உங்களோட ப்ரொஃபைல் எப்படி இந்த IOB LBOட கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் ஃப்ரேம் பண்ணதான் நீங்க இங்க பார்க்கக்கூடிய இந்த 80+ ரெக்கார்டட் வீடியோஸ்ல வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும்ல, இதுக்கான ஆன்சர்ஸ் இருக்கும். நீங்க சப்போஸ் இயர் கேப் அதிகமா இருக்குன்னா அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணும் அப்படின்றதுமே உங்களுக்கு இருக்கும். இது மார்க் இன்டர்வியூலுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்கள் மார்க் இன்டர்வியூ வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கொஷின்ஸுமே நீங்கள் பேனல் மெம்பர்ஸ்ட்டை கேட்டு அதை கிளியர் பண்ணிக்கலாம்.
இந்த அப்டேட்ஸ் இன் பேங்கிங் சர்வீசஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் இந்த ஆர்பிஐ சர்க்குலர்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா, ஆர்பிஐ நிறைய வந்திருக்கும் ஆர்பிஐ ரிலேட்டடாக. அதுதான் இந்த எம்பிசிங்கிறது மானிட்டரி பாலிசி கமிட்டி. மானிட்டரி பாலிசி வந்து பார்த்தீங்கன்னா எப்போ உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஒவ்வொரு குவார்ட்டருக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட்ல என்ன சேஞ்சஸ் இருக்கா, சேஞ்சஸ் இல்லையா அப்படிங்கறத சொல்லுவாங்க. அதுதான் அந்த அப்டேட் நீங்க பண்ணிக்கணும். கரெக்டா சார். நார்மலா வந்து பாத்தீங்கன்னா பேங்கிங் ஆம்பட்ஸ்மேன் என்னன்னு கேட்பாங்க, பிசினஸ் கரஸ்பாண்டன்ஸ் என்னன்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஜென்ரல் பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ், ஒரு அக்கௌண்ட்னா என்ன டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் இருக்குது, லோன் எப்படி என்பிஏ ஆகும், என்பிஏ எப்படி ரெக்கவர் பண்றாங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு சுற்றி கேட்பாங்களே தவிர ரொம்ப டீப்பாக இறங்கி லாஸ் பற்றி கேட்குறது அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. இங்கே எல்பிஓ ப்ரொஃபைல் இருக்கு சார். எல்பிஓ ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா அதான் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, இப்போ எல்பிஓ என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் ஆப்ரேஷன்ஸையும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஐதர் இட் மே பி லோன் ப்ராசஸ் பண்ணுறதா இருக்கட்டும், சப்போர்ட் ஸ்டாப் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க தான் மோஸ்ட்டாக அக்கௌண்ட் ஓப்பனிங்லாம் பண்ணுவாங்க, அந்த ஃபார்ம்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அக்கௌண்ட் ஓப்பனிங்லேருந்து அந்த நம்ம ஆதார் அத்தன்டிகேஷன் பண்ணுறதுலேருந்து எல்லா ப்ராசஸுமே இவங்க தெரிஞ்சுக்கணும். அதில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ சார் சொல்லுவார் என்ன எக்ஸ்ட்ரா என்னன்னு சொல்லிட்டு அது வரைக்குமே அவங்க எல்லாமே லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கு அதை லேர்ன் பண்ணிவிட்டு 1 இயர் வரைக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் ப்ராசஸ்ல இருப்பாங்க. 1 இயருக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த ஆத்தரைசேஷன், அந்த அத்தாரிட்டி அப்படின்றது தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது லோன் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தரைசிங் ஆஃபீஸர்னு இருப்பாங்க. அந்த ப்ரொஃபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேபி அவங்க வந்து அவங்க வேலை கொடுக்கப்படலாம், இல்லை கிளர்க்கு பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கை கண்டினியூ பண்ண சொல்லலாம். இந்த மாதிரி அவங்களோட லேர்னிங் நேச்சருக்கு ஏற்ற மாதிரி 1 இயருக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த அத்தாரிட்டி அந்த ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க அப்படி சார். அதுதான் என்ன அப்படின்னா எல்லாமே லேர்னிங் தான். இப்போ சாரால வந்து இப்போ சார் வந்து எல்பிஓ இருக்காரு அப்படின்னா இப்போ சாரால எல்லாமே பண்ண முடியும். ஆத்தரைஸ் பண்றதுக்கு மட்டும் ரிக்வஸ்ட் கொடுக்கணும், அவங்க ஆத்தரைஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஏதாவது மிஸ்டேக் நடந்துடக்கூடாது இல்லையா. ஒன்ஸ் ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிட்டு பண்றதுக்காக இதோட ப்ராசஸ் 1 இயர் கண்டினியூ ஆகும். ஸோ 1 இயர் நீங்க ஒரு அப்சர்வேஷன்ல தான் இருப்பீங்க. ஸோ அதனால நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணா கூட உங்களை அங்கே திட்டுறதுக்கோ எந்த வாய்ப்புமே இல்லை. ஒரு ஜாலியான ப்ராசஸா நீங்க பண்ணலாம். ஜாலியாக பேங்கிங்கை லேர்ன் பண்ணிக்கலாம் பேங்க்குள்ளே போயிட்டு. கரண்ட் அப்டேட்ஸ், நியூஸ் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ், எக்கானமி அப்டேட்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ். நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய புது ஸ்கீம்ஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐஓபியில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு கார் லோன் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த கார் லோனுக்கு என்ன ஸ்கீம் இருக்குது, அந்த கார் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளா, அந்த மாதிரி டைப் ஆஃப் ஸ்கீம்ஸை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணி வச்சிருக்கணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்டர்நேஷ்னலுமே கேட்கலாம். ஏன் வந்து யூஎஸ் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டாரு, டாக்ஸ் போட்டாரு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்கலாம். இன்னொன்று வந்து அந்த டாக்ஸ் போட்டதுக்கு அப்புறம் ஏன் இந்தியாவில் ஜிஎஸ்டி கம்மி பண்ணாங்க, அதனால கேட்கலாம். என்ன யாருக்கெல்லாம் பெனிஃபிட் ஆயிருக்காங்க, யாருக்கெல்லாம் பெனிஃபிட் இல்ல. சோ இந்த மாதிரி क्वेश्चंस கேட்கலாம். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா கோல்டோட ரேட் வந்து ஏன் ஏறுது, எப்ப இறங்கும், எதுக்கான ரீசன், கோல்டோட ரேட் ஏறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் இருக்கும். இந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட மார்க் இன்டர்வியூவில் உங்களுக்கு கிடைக்கும். நாமளுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் ஒவ்வொரு வீடியோஸ் நீங்கள் என்ன உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, என்ன டைப் ஆஃப் கொஷின்ஸ் உங்களுக்கு மைண்டில் இருக்குதோ அதை கமெண்ட் செஷனில் போடுங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் கிளப் பண்ணி நாங்கள் அது வீடியோ கண்டென்ட்டாகவும் நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ இதுதான் பிளானாக வச்சுருக்கோம். அதனோட அப்டேட் விரைவில் உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு கொஞ்சம் நாங்கள் அப்செட் ஆனதுனால அந்த வீடியோ வரல. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு இன்டர்வியூவில் கேட்பாங்க. இது தாண்டி சில விஷயங்கள் லைக் எப்படின்னா இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இது நார்மல் பேங்கிங், எல்லாருமே இது படிச்சிருக்கணும். எஸ், இது தெரிஞ்சிருக்கணும்ல சார். ஒரு இன்டர்வியூ போறோம்னாவே நமக்கு மெயினா இந்த பேக்கேஜ், ஒரு பேக்கேஜ் மாதிரி வச்சுக்கோங்களேன். இதை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இந்த லாஸ்டா இருக்கிறது மட்டும் நாம கொஞ்சம் ரெடியா இருக்கு. எஸ், இன்னொன்னு இது ஒன்று இருக்கு, ஹவு டு இன்க்ரீஸ் த பிசினஸ் ஆஃப் லாஸ் மேக்கிங் பிரான்ச். இதுக்கான கொஸ்டின்ஸ்மே நம்ம பேனல் மெம்பர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுமே நாங்களுமே அவங்க கிட்ட பேசிட்டோ இல்லை ஏதாவது அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைனா நார்மல் நமக்கு பேங்க்ல ஒர்க் பண்ணுற நிறைய மேனேஜர்ஸ் அவங்கள தெரியும்ல. ஸோ அவங்க கிட்ட பேசிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வீடியோவும் மேக் பண்ணலாம். சுச்சுவேஷன் பேஸ்ட் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருக்கு, காமனாக கேட்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கூட சொல்லிடலாம். ஆல்ரெடி போயிடும். ஆர்ஆர்பி பிஓக்கு நான் ஒரு 4-5 வீடியோ போட்டிருப்பேன். கண்டிப்பா சுச்சுவேஷன் பேஸ்ட் ஆல்ரெடி ரொம்ப எப்போ அப்படின்னா நவம்பர் அந்த டைம்ல இருக்கும். நீங்க நம்ம சேனல்ல பல இன்டர்வியூ வீடியோஸ் நான் போட்டிருப்பேன், அதை பாருங்க. அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா தெரியும். எஸ், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் இருக்க போது. எஸ், ஸோ திரும்பவும் சொல்றோம், நீங்க வேணும்னா கண்டிப்பா இதை பர்ச்சேஸ் பண்ணி. சார் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், எப்போ இன்டர்வியூ நடக்கும், ஆஃப்லைன் இன்டர்வியூ, ஏதாவது எக்ஸாம் வர டைம்ல எங்களுக்கு இன்டர்வியூ வச்சிருக்கீங்களா? கண்டிப்பா கிடையாது. நம்மளோட மெயின் மோட்டோ என்னன்னா, நாங்கள் எப்பயுமே சொல்றது தான், எந்த ஒரு எக்ஸாம் இருக்கிறதுக்கு முன்னாடி உங்களை இன்டரப்ட் பண்ணணும், ஸ்டூடெண்ட் வந்து டிஸ்டர்ப் பண்ணணும், வந்துட்டு போங்க, ஈரோடு வரைக்கும் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க, நம்ம அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டோம். கண்டிப்பா நம்ம இன்டர்வியூ எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, நவம்பர் அந்த LIC WO SBI எல்லாம் வருது இல்லையா,
அந்த டைம்ல இன்டர்வியூ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வருமா? ஃபர்ஸ்ட் வீக் இல்ல சார், ஃபர்ஸ்ட் வீக் தாண்டி தான் வரதுக்கு வாய்ப்பு. ஒரு செகண்ட் வீக் அந்த டைம்ல இருக்கும். லேட்டரா வந்து நம்ம டேட்ஸ் எல்லாமே நம்ம சோ டேட் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா அந்த நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல நம்ம வைக்கிறதுக்கு பிளான் பண்ணலாம். ஏன்னா அப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. மேபி அந்த டேட் உங்களுக்கு எக்ஸாக்ட்டா நம்ம கொடுக்குறோம். ஆனாலுமே அது முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாம் படிச்சுக்கலாம், லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த ஆன்லைன் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணலாம். ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு சூஸ் பண்ணா சூப்பரா இருக்கும், பெட்டரா இருக்கும். ரெண்டு டைம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அப்கமிங்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கு. நிறைய பேர் எஸ்பிஐக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ என்ஐசியில் ஏஓ எழுத போவீங்க, ஐபிபிஎஸ் பிஓ எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க, நம்ம இன்னும் எவ்வளவு லேர்ன் பண்ணணும், எவ்வளவு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா உங்களுக்கு இது மூலியமா கிடைக்கும். தமிழ்நாட்டுல இருந்து ஒரு 1300 பேர் கிளியர் பண்ணிருக்கீங்க. இந்த 1300 பேர்ல நமக்கு ஒரு 260 பேர் தான் எடுக்க போறாங்க, சம்திங் தான். ஏன்னா 1:5 அந்த மாதிரி ரேஷியோல எடுத்திருக்காங்க. சோ நீங்க அதெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், அப்பதான் உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். சோ அதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கணும். சோ எங்க நடக்க போனா நம்மளோட ஈரோடு கைட்லி ஆபீஸ் இங்க தான் நடக்க போகுது. நானும் இருப்பேன், வெங்கட் சாரும் இருப்பாரு. சோ நம்ம சிடபிள்யூஜே டீமே இருப்பாங்க. நல்ல எக்ஸ்போஜர் உங்களுக்கு கிடைக்கும். இதை எங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னா நம்மளோட கைட்லிக்குள்ள போனீங்கன்னாவே ஐஓபி எல்பிஓ இன்டர்வியூ பேட்ச் தனியா ஒரு இருக்கும், அங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு லிங்க் வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியல போய் அக்சஸ் பண்ண முடியல கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நம்ம ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணலாம். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறோம். ஸோ இன்டர்வியூ பற்றின சில பேசிக்கான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு என்ன உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நாங்கள் கண்டிப்பாக வீடியோவில் எடுத்துகிட்டு வரோம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறோம். எல்லாருக்குமே தேங்க்யூ, டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே, பாய்.